ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். தமிழ்நாட்டில் இப்பொழுது ஒரு வினோதமான செய்தி அடிக்கடி வெளியிடப்படுகிறது. அது என்ன செய்தினா, இப்பொழுது கூடங்குளம் அணுமின் நிலையம் மேற்பகுதியில் ஒரு பறக்கும் தட்டு போன்ற ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் என்று கூறுவார்கள், யூஎஃப்ஓ, அது பறந்து சென்றதாகவும் அதை புகைப்படம் எடுத்து அங்கே இருக்கும் எஸ்ஐ ஒருத்தர் வெளியிட்டிருக்கார். அவருக்கு கூறிய விவரங்களை வைத்து அது பறக்குத்தட்டு போன்றது என்று கூறுகிறார்கள். அதே போல ஒரு வருடத்திற்கு முன்பு ஒரு எக்ஸ்-டிஜிபி முட்டுக்காடு பகுதியில் ஒரு பறக்கும் தட்டு போன்ற ஆப்ஜெக்ட் பறந்ததாகவும் அதையும் புகைப்படம் எடுத்து அப்பொழுது அது விவாத பொருளாக நடந்தது. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோவை பார்க்கலாம். முக்கியமாக ஏலியன்ஸ் என்னும்போது அவர்கள் பூமியில் பிறந்தவர்கள் கிடையாது, அவர்கள் வேற்று கிரகவாசிகள். அதனால்தான் அவர்களை ஏலியன்ஸ் என்றும் வேற்று கிரகவாசிகள் என்றும் கூறு. அமெரிக்காவில் வெவ்வேறு மாகாணத்தில் வெவ்வேறு நேரத்தில் வெவ்வேறு டைமில் இந்த ஏலியன்ஸ் அங்கு வருவதாகவும் அங்கு பறக்கும் தட்டு போன்றவை கிரகவாசிகள் இறங்கி அங்கு தென்படுவதாகவும் அடிக்கடி செய்திகள் வரும். அதற்கென்று ஒரு அமெரிக்க அரசாங்கம் அமைப்பை ஏற்படுத்தி யாராவது அது போன்ற ஒரு கிரகவாசிகளையோ இல்லை பறக்கும் தட்டு போன்றவர்களை பார்த்தாலோ அதை பற்றி அவர்களுக்கு தெரிவிக்க சொல்லி அதை பற்றிய ஆராய்ச்சிகளையும் மற்ற விவரங்களையும் அவர்கள் மேற்கொள்கிறார்கள். கடந்த வருடம் ஒரு வருடத்திற்கு முன்பு முட்டுக்காடு பகுதியில் எக்ஸ்-டிஜிபி பிலிப் என்றவர் இது போன்ற பறக்கும் பொருளை யூஎஃப்ஓ அன்ஐடென்டிஃபைடு ஆப்ஜெக்ட் என்று கூறுவார்கள், அந்த பொருளை முட்டுக்காடு பகுதியில் பறந்து சென்றதாகவும் அதை வீடியோ எடுத்து புகைப்படத்தை வெளியிட்டு கடந்த வருடம் வெளியிட்டு அதை பற்றிய செய்திகளை வெளியிட்டிருந்தார். அது அப்பொழுது மிகப்பெரிய விவாத பொருளாக இருந்தது. பிறகு அந்த புகைப்படத்தையும் மற்ற விவரங்களையும் இந்த துறையிலே சிறந்த ஆராய்ச்சி செய்து புகழ்பெற்றவருமான சபீர் உசைன் என்பவரிடம் இதையெல்லாம் கொடுத்த பிற்பாடு அவரும் இதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்துட்டு இது பறக்கும் தட்டு போன்ற ஒரு நிகழ்வுதான் என்று கூறியுள்ளார். அது நடந்த சில தினங்களிலேயே கல்பாக்கம் அணுமின் நிலையம் மேற்பகுதியிலும் இத்தகைய பறக்கும் தட்டு போன்றவை பறந்துள்ளதாக நிறைய பேர் பார்த்ததாக கூறியுள்ளார்கள். சமீபத்தில் நெல்லையில் எஸ்ஐ சையத் அப்துல் காதர் என்பவர், அவர் கூடங்குளம் அணுமின் நிலையம் மேற்பகுதியில் இத்தகைய பறக்கும் தட்டு போன்ற ஒரு உருளையான பொருளை பறந்து சென்றதை பார்த்திருக்கார். அதை பற்றிய புகைப்படங்கள் அவர் எடுத்திருக்கார். அவர் கடந்த 2020ஆம் ஆண்டிலிருந்தே இந்த கூடங்குளம் அணுமின் நிலையம் மேற்பகுதியில் இத்தகைய ஒரு பொருள் ஆப்ஜெக்ட், அதாவது அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் யூஎஃப்ஓ, அது பறந்து சென்றதை அவர் கண்டு பார்த்திருப்பதாக நிறைய தடவை. அதில் இப்பொழுது சமீப காலமாக பார்த்ததை 2 ஃபோட்டோஸு வெளியிட்டிருக்கார், புகைப்படங்களை. அந்த புகைப்படங்களையும் சபீர் உசைன் அவர்களிடம் அனுப்பி இதை ஆராய்ந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. அவரும் ஆராய்ந்து பார்த்துவிட்டு இது பறக்கும் தட்டு போன்ற பொருள் தான், இது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது கிடையாது, மனிதர்களால் இத்தகைய பொருளை உருவாக்க முடியாது, இது வேற்று கிரகவாசிகள் வேறு நபர்களால் இது உருவாக்கப்பட்டது, மனிதர்களால் உருவாக்கப்பட்டது இல்லை என்று கூறியுள்ளார். இந்த சையத் அப்துல் காதர் மேலும் கூறும்பொழுது, அவர் பார்க்கும் பொழுது அந்த பறக்கும் தட்டு பறந்து வந்து கொண்டிருந்ததாகவும் ஜிக்ஸாக் முறையில் திடீரென்று மேலும் கீழும் சென்றதாகவும் மிக வேகமாகவும் திடீரென்று தோன்றுவதும் திடீரென்று மறைவதும் போன்று அந்த அளவு அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது என்று விவரித்துள்ளார். அதனால் அது ஒரு விமானமோ அல்லது வேறு ஒரு மனிதர்களால் செய்யப்பட்ட பொருள் போல தோன்றவில்லை என்று கூறுகிறார். ஆனால் அந்த பொருள் பார்க்கும்பொழுது வேறு நாட்டு விமானமோ அல்லது வேறு நாடுகள் வேவு பார்ப்பதற்காக அனுப்பப்பட்ட பொருள் போன்றோ தோன்றவில்லை என்றும் கூறியுள்ளார். ஏலியன்ஸ் இதுவரைக்கும் ஏலியன்ஸோ பறக்கும் தட்டு என்பவையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு இது புதிதாக உள்ளது.
ஆனால் இத்தகைய ஏலியன்ஸ் இங்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, அந்த மாதிரி ஏலியன்ஸ் என்பவர்கள் இருக்கிறார்களா உலகத்தில், வேற்று உலகத்தில் இருக்கிறார்களா என்பது கூறும்பொழுது அது இருக்க பிரபஞ்சம் என்பது 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய தோன்றியது. சூரிய குடும்பம் இருக்கிறது. அதில் சூரிய குடும்பத்தில் வேறு வேறு கிரகங்கள் இல்லைன. அதில் பூமியில் மட்டும்தான் ஒரு நிலாவை கொண்டு பூமி நல்ல நீர் வசதி, ஆக்சிஜன் வசதி போன்றவைகளோடு இருக்கின்றன. மற்ற கிரகங்களில் அத்தகைய ஆக்சிஜன், நீர் போன்றவை மனிதர்கள் வாழ்வதற்கு இருக்கிறதா என்று பலவித ஆராய்ச்சிகளை நாசா போன்றவர்களும் இங்கு இஸ்ரோ போன்றவர்களும் மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த ராக்கெட்டை நிலாவுக்கு அமைச்சு அங்கே தண்ணீர் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் மார்ஸுக்கு மனிதர்கள் வாழ முடியுமா என்ற இதெல்லாம் ராக்கெட்லாம் அனுப்பியிருக்கிறார்கள். இது போன்று பிரபஞ்சத்தில் வேறு மிகப்பெரிய பிரபஞ்சத்தில் எங்கு போனாலும் வேற்று கிரகவாசிகள் வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறுகிறார்கள். ஆனால் அந்த மாதிரி இருந்திருந்தால் அவர்கள் வந்திருக்கவும் வாய்ப்பு உண்டுன்னு சொல்கிறாங்க. சபீர் ஹுசைன் என்பவர் இதனுடைய ஏலியன்ஸுடைய ஆராய்ச்சிகள் 25 ஆண்டுகளுக்காக மேலாக ஆராய்ச்சி செய்து ஒரு ப்ராஜெக்ட்லாம் தயார் பண்ணி வச்சுருக்காரு. அவர் தொகுத்து கூறிய கருத்துக்களை தான் நம்ம இப்போ பார்க்கலாம். சபீர் ஹுசைன் அவர்கள் கூறும்பொழுது சில ஏலியன்ஸ்கள் நம் மனிதர்களைப் போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும், அவர்கள் பார்ப்பதற்கு பிரகாசமாகவும் ஒரு ஒளியுடன் கூடிய போன்ற தோன்றவர்களுக்கும், அதுவும் ஆன்மீகத்திலையும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள் போல் அவர்கள் முகமெல்லாம் மிக பிரகாசமாக தோன்றும் என்றும் கூறியுள்ளார். ஏலியன்ஸை பெரும்பாலும் மனிதர்களைப் போல் நம்முடன் வாழ்வது மட்டும் இல்லாமல் முக்கால்வாசி உலகத்தில் அவர்களுக்கு மலைகளின் நடுவிலும் கடலுக்கு அடியிலும் மிகுந்த சில ஏலியன்ஸ்கள் அதிகமாக வாழ்கிறார்கள். சில ஏலியன்ஸ்கள் நமது தமிழ்நாட்டிலேயே மக்களோடு மக்களாக வாழ்கிறார்கள். சில ஏலியன்ஸ்கள் திருவண்ணாமலை போன்றவர்கள் சித்தர்கள் போல் வாழ்கிறார்கள். அதால் தான் அங்கு திருவண்ணாமலையில் சில சித்தர்கள் திடீரென்று பறப்பதும் வானத்தில் தோன்றுவது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு இவர்கள் காரணமாக இருக்கலாம் என்று சபீர் ஹுசைன் கூறியுள்ளார். இவர்கள் பொதுவாக பூமியில் அதிகமாக வாழ்வதால் இந்த அணு ஆராய்ச்சிகள் தொடரும் பொழுது அதனுடைய விளைவு தங்களை சேர்ந்தவர்கள் பூமியில் வாழ்வது அவர்களுக்கு அழிவு ஏற்பட்டுவிடும். அந்த அழிவை தடுக்கவும், மனிதர்களுடைய அழிவையும் தடுக்கவும், அவர்களுக்கு நல்ல வழியை காட்டுவதற்கும் அவர்கள் அங்கு அந்த அணுமின் நிலையத்தினுடைய மேற்பகுதியில் பறப்பதாகவும், அணுமின் நிலையம் கூடங்களும் அணுமின் நிலையம் கூட ஒரு வாரம் 10 நாட்கள் அதனுடைய செயல்பாடு நிறுத்தப்படுகிறது என்றும், அதற்கு காரணங்கள் தெரியாமல் அவர்கள் அதை சரி செய்கிறார்கள் என்றும், அதற்கு காரணம் இவர்கள் ஏலியன்ஸும் இருக்கலாம் என்றும் சபீர் ஹுசைன் அவர்கள் கூறுகிறார். சபீர் ஹுசைன் அவர்கள் உலகத்தில் பல இடங்களில் இந்த மாதிரி ஏலியன்ஸுகளை கண்களில் தென்பட்டு இருப்பதாகவும் அதற்கு சில உதாரணங்களையும் கூறியுள்ளார். அவர் கூறிவிட்டு பார்க்கலாம். அதில் அமெரிக்க இராணுவ படை ஈரானில் அங்கு இருக்கும் பொழுது ஒரு இரவு அந்த ஒளிக்கீற்று போல பச்சை நிறத்தில் ஒரு தட்டு போன்றவை பறந்து வந்ததாகவும், அங்கு இருக்க குளத்தில் அது மூழ்கி சென்றதாகவும், பிறகு சிறிது நேரம் கழித்து அந்த குளத்திலிருந்து அது புறப்பட்டு மேலே அது அந்த குளத்தின் ஓரமாகவே பறந்து சென்று விட்டதாகவும், அதை இந்த இராணுவ வீரர்கள் பார்த்துவிட்டு அதுக்கான விவரங்களை அந்த அரசாங்கத்திடம் தெரிவித்தார்கள் என்றும் கூறியுள்ளார். அதே போன்று ரஷ்யாவில் போர் விமானத்தை செலுத்தி கொண்டு செல்லும் பொழுது தன் முன்னால் ஒரு ஏலியன்ஸ் போன்ற பார்க்கும் தட்டு செல்வதைக் கண்டு அதன் பின்னாடியே சென்றிருக்கிறார். அது வேகமாக சென்று மறைந்து விட்டிருக்கிறது. பிறகு இவர் திரும்பி வந்தவுடன் போர் விமானத்திலிருந்து இறங்கி நிலத்தில் வந்தவுடன் நேராக பியோனாவில் சென்று ஒரு இசையை இசைத்து நிகழ்த்தியிருக்கிறார். அதுக்கு அந்த இசையை நிகழ்த்துவதற்கு காரணம் இந்த ஏலியன்ஸ் தான் என்று சபீர் ஹுசைன் கூறுகிறார். அவர்கள் அந்த பின்னாடியே வரும்பொழுது அவர்கள் அந்த எனர்ஜெட்டிக் இதை செலுத்தி இவரை இத்தகைய மாறுபாட்டால் இசையே தெரியாதவர் அது புதிதாக ஒரு இசையை இசைத்ததை செய்திருக்கிறார் என்று கூறுகிறார். இவருக்கு பழக்கம்
இல்லாத அந்த இசையை இசைத்திருக்கிறார். இந்த இசையை இவர் சபீர் உசைன் அதை பெற்று அதை இசையில் நிபுணத்துவம் பெற்ற ஒருவரிடம் கொண்டு போய் இந்த இசையை இது என்னுடைய மொழி என்ன, இசை மொழி என்ன என்று கேட்டிருக்கிறார். அதற்கு அவர் அந்த இசையை இசைத்து இது ஒரு ஆன்மீக சம்பந்தமான இசையாக போல் தோன்றுகிறது. மேலும் சபீர் உசைன் அவர்கள் ஒரு காலேஜ் கரஸ்பாண்டன்ட் அவர்களை சந்திக்கும் பொழுது அவர் பேசுவதும் ஆன்மீகம் சம்பந்தமாக பேசுவதும் மற்ற விஷயங்களை அவர் பகிர்ந்து கொள்வதையும் பார்க்கும் பொழுது அவர் ஒரு ஏலியன்ஸுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்று தனக்கு தோன்றியதாகும். அதே போல் ஒரு சிறந்த நடிகை, டைரக்டராகவும் இருக்கார் சினிஃபீல்டில், தமிழில். அவருடைய வீட்டுக்கு செல்லும்போது அங்கு குடும்பத்தில் நிகழ்ந்த சில நிகழ்வுகளை சொல்லும் பொழுது அவரும் அந்த ஏலியன்ஸுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்று புரிந்து கொள்ள முடிகிறது என்று சபீர் உசைன் கூறியுள்ளார். ஏலியன்ஸோட பொதுவாக தொடர்பில் இருக்கிறவர்கள் அங்கு அவர்களுடைய குணத்தை நம்ம பார்க்கும்போது அவர்களுக்கு தாராள குணமும் மென்மையான குணமும் ஆன்மீகத்தில் ஈடுபாடும் மரம் செடி கொடிகள் போன்றவற்றை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாகவும் சிறந்தவர்களாகவும் மனித பண்புகள் நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள் என்று இவர் சபீர் உசைன் அவர்கள் கூறுகிறார். ஏலியன்ஸுடைய கிரைட்டீரியா என்னன்னு பார்த்தோம்னா, நல்ல மனிதர்களை கவனித்து அவர்களுக்கு நல்ல பண்புகளையும் நல்ல உதவிகளை செய்யக்கூடிய ஒரு பண்பையும் கொடுப்பது ஆகும் என்று கூறியுள்ளார். சபீர் உசைன் அவர்கள் மேலும் கூறும்பொழுது ஏலியன்ஸுகள் முக்கியமாக அவர்களுக்கு எனர்ஜி டெக்னாலஜியும் மெடிக்கல் டெக்னாலஜியும் இரண்டும் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் என்றும், ஆதலால் அவர்களுடைய தொடர்பு நமக்கு அமைந்து விட்டால் அந்த மெடிக்கல் நோய்கள் அது எதுவும் இல்லாத அளவுக்கு மனிதர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் தோன்றும் என்றும், அதே போல் எனர்ஜி டெக்னாலஜி அவர்கள் மூலமாக நமக்கு கிடைத்து விட்டால் அதனால் பெட்ரோல் டீசல் போன்ற எனர்ஜியெல்லாம் இல்லாமலேயே நம்ம வாழ முடியும் என்றும், ஏலியன்ஸிடம் இத்தகைய எனர்ஜி டெக்னாலஜிஸ் இருக்கிறது என்றும் இவர் கூறியுள்ளார். கடைசியாக சபீர் உசைன் அவர்கள் கூறும்பொழுது இவர்களை பற்றிய மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் செய்து அதை பற்றிய ப்ராஜெக்டை தயார் செய்து அதை திருமாவளவன், வை கோபாலசாமி போன்ற தலைவர்களுக்கும், கனிமொழி எம்பி போன்ற பெரிய பெரிய ஆட்களுக்கும், டிஜிபி போன்றவர்களுக்கும் இதை சப்மிட் செய்து இருப்பதாகவும், ப்ராஜெக்டை எனக்கு டைம் சிஎம்ஐ பார்க்கறதுக்கு ஒரு டைம் கொடுத்தா அவரிடம் இதை விளக்கி கூறி அதற்கு ஒரு துறையை ஏற்படுத்தி இதனுடைய வளர்ச்சியை நாம் கண்காணிக்க முடியும் என்றும், அதற்கு வழி இல்லை, பார்க்க முடியவில்லை என்றும், ஏற்பட்டால் இது போன்ற வளர்ச்சியை கண்டு அதை எவ்வாறு நம்ம தொடர்பு கொள்ளலாம், வேற்றுக்கிரகவாசிகளை எவ்வாறு நம்ம தொடர்பு கொள்ளலாம், எந்த வகையில் அவர்களை நாம் பயன்படுத்திக்க முடியும் போன்றவைகளையும் அவர்களை நல்ல விதமாக பயன்படுத்தி நல்ல டெக்னாலஜிஸ் மற்றவைகளை டெவலப் செய்வதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்றார். அதே போல் இந்த ஏலியன்ஸை பற்றி அயலான் படம் ஒன்று சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்தது வெளியே வந்திருக்கு. அந்த படத்திலும் இந்த ஏலியன்ஸை பற்றி தான் காமிச்சிருக்காங்க. அவர்களுடைய உடம்பு மெலிதாகவும் தலை மட்டும் மிகப்பெரிய தலையை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அது போன்ற ஒரு படங்கள் ஹாலிவுட் படங்களிலும் அமெரிக்கா போன்ற ஆங்கில படங்கள் ஒரு 400 படங்களுக்கு மேல் இந்த ஏலியன்ஸை பற்றி வெளியிட்டிருப்பதாகும். அதில் இவ்வாறு தோற்றம்தான் இருக்கும் என்றும், உண்மையிலே அத்தகைய தோற்றம் இருப்பதற்கு தான் வாய்ப்பு உள்ளது என்றும், ஏன் அந்த தலையில் மட்டும் மிகப்பெரிய தலை உடையதாக இருக்கும் என்றும், உடம்பு மெலியதாக இருக்கும் என்றும், காரணம் தலையில் தான் அவர்களுக்கு அந்த மைண்டு பவர்ஃபுல்லாக இருக்குது, அந்த எனர்ஜியெல்லாம் அந்த தலையில தான் அவர்களுக்கு இருக்கிறது என்றும் இவர் ஆராய்ச்சி செய்து இவர் கூறியுள்ளார். ஏலியன்ஸ்கள் அவர்கள் எங்கு ஆபத்தில் மாட்டிக்கொண்டாலோ இல்லை வேறு இடத்தில் இருந்தாலோ அவர்களுடைய ஆட்களை வெறும் எனர்ஜி டிரான்சாக்ஷன்ஸ் மூலியமாகவே அவர்களை கான்டாக்ட் செய்வார்கள் என்றும், வேறு நேரடியாக கான்டாக்ட் செய்வதில்லை. மேலும் அமெரிக்காவில் ஒரு ஏலியன்ஸுடைய ஒரு இறந்த சடலம், சிறிய ஏலியன்ஸுடைய சடலம் அங்கு வைத்து பாதுகாக்கப்படுவதாகவும், அமெரிக்கர்கள்
வருகிற நவம்பர் 2024 அந்த தேர்தல் நடைபெறுவதற்குள் முன்பு கட்டாயமாக அந்த ஏலியன்ஸுடைய இறந்த சடலத்தின் புகைப்படமும் மற்ற பறக்கும் தட்டு போன்றவர்களுடைய பாகங்கள், சிதைந்த பாகங்களுடைய படங்களும் வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூறுகிறார். இந்த ஏலியன்ஸ் பூமியில் வசிக்கிறார்களா, மனிதர்கள் போல வசிக்கிறார்களா, அல்லது மலைக்கு நடுவிலும் கடலுக்கு அடியிலும் வசிக்கிறார்கள் என்று உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் அறிவித்துள்ளன. அத்தகைய நிகழ்வுகள் உண்மையா என்றவை போக போக தான் நமக்கு தெரியும். அதற்கு ஏதாவது ஒரு நேரடியான நிகழ்வு நடைபெறும்போது தான் நம்ம அறுதிட்டு கூற முடியும்.